கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த கழுகு என்ன செய்யும்? தன்னுடைய ஆயுச நாட்கள் முடிகிறது என்று தெரிந்தவுடன் அது உயரமான ஒரு மலையில் அல்லது உயரமான ஒரு மலையில் ஒரு மரங்களில் அமர்ந்து தன்னுடைய பழைய இறகுகளை சிறகுகளை தன்னுடைய மூக்கால் தன்னுடைய வாயினால் அதை கடித்து ஒன்று ஒன்றா என்ன பண்ணிடும், பிடுங்கி போட்டுடும். அதன் பிறகு அது புதிதாக என்ன பண்ணும், ஒரு மரக்கிளை துளிர்க்கிறது போல், ஒரு மரக்கிளை அல்லது ஒரு கன்று துளிர் விடுவது போல் அது சரீரத்தில் மீண்டுமா இந்த ரெக்கைகள் புதிதாக துளிர் விடும். அப்படி துளிர் விட்டு அது இது பண்ணும்போது வளர்ந்து வருகிற பொழுது அது மீண்டுமாய் பறக்க துவங்கும். அதுக்கு என்ன ஆகிடும், அந்த முதிர்ந்த வயது என்பது அதற்கு இல்லை. இப்போ அது இளமை அடைஞ்சிடும். அது அந்த இளமையில் உள்ளதுக்கு பலன் அதுக்கு வந்துடும். கழுகையில் போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். நாமும் அப்படியாக நம்ம கர்த்தருக்கு காத்திருந்தோம்னா நம்ம பழைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பாவத்தினால் வந்த, விளையினால் வந்த, பொல்லாப்பினால் வந்த பலவிதமான இறக்கைகள், பாவம் என்கிற இறக்கைகள், பொல்லாப்பு என்கிற இறக்கைகள், நம்முடைய அசடு என்கிற இறக்கைகள், அழுக்கு என்கிற இறக்கைகள், அசுத்தம் என்கிற இறக்கைகள் எல்லாவற்றையும் நம்மளிடத்திலிருந்து முற்றிலுமாக பிடுங்கி எரிஞ்சிட்டோம்னா, கர்த்தரை பற்றி கொண்டோம்னா, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே புதிய சிறகுகள், புதிய இறக்கைகள் நம்மிடத்திலே முளைக்கும், தோன்றும். அது என்ன சிறகுகள், என்ன இறக்கைகள் புதிதாக துளிர்க்குன்னா, நம்பிக்கை, சந்தோஷம், சமாதானம், விசுவாசம், திட நம்பிக்கை, பலன், இப்படி நமக்கு உண்டாயிடும். அப்போ எதை பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், கழுகுகளை போல செட்டைகள் எடுத்து எழும்புவோம், பறப்போம். நம்ம ஓடினாலும் நமக்கு இளைப்பு இருக்காது, நடந்தாலும் நமக்கு சோர்வு இருக்காது. நம்முடைய வாழ்நாட்கள் பூமியில் இருக்கிற வரையில் வல்லமையாய் கடந்து பயணிப்போம். கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக அவருடைய சமூகத்தில் நாம் மகிழ்ச்சியாக நம்மளை ஆண்டவர் வச்சுப்பாங்க. ஆமென். அல்லேலூயா.